கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மேற்கு மண்டலம் வார்டு எண் 34 கோவில்மேடு, சவுண்டாம்பிகை நகர் பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள், வடக்கு மண்டலம் உருமாண்டம்பாளையம் பிரபு நகர் பகுதியில் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீர் வெளியேற்றும் பணிகளையும், மத்திய மண்டலம் NSR ரோடு பகுதியில் பழுதடைந்த சாலை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும், மற்றும் மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி லிங்கம் கல்லூரி அருகில் 24 மணி நேர குடிநீர் திட்டத்தின் கீழ் பிரதான குழாய்கள் அமைக்கும் பணிகளையும் மாநகராட்சி ஆணையாளர் நேற்று ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு திடீர் ஆய்வு மேற்கொண்டு நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது உதவி ஆணையர்கள் திருமுருகன், செந்தில்குமரன், உதவி செயற்பொறியாளர்கள் சவிதா, எழில், முத்துக்குமார், உதவி பொறியாளர்கள் ஹரி, நடராஜன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.